மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் என்பது சாலோமோனின் நீதிமொழிகள். ஒருவனுடைய சரீரத்தில் வியாதி வரும்போது அது சரீரத்தை பலவீனப்படுத்தும், சரீரத்திற்கு வேதனையை தரும். ஆனால் அவனுடைய ஆவி உயிருள்ளதாய் உள்ளம் உறுதியாக இருந்தால் அது அவன் சரீர பலவீனத்தை தாங்கும், அவனை நம்பிக்கையுடன் வாழ வைக்கும். அவன் துவண்டு போக மாட்டான், போராடி மேற்கொள்வான். ஆனால் சரீரம் எத்தனை பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தாலும் ஆவி முறிந்து விட்டால், மனம் உடைக்கப்பட்டு விட்டால் சரீரத்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. நம்பிக்கையுடன் காணப்படும் ஆவியும் உறுதியான மனமும் விசுவாசத்தை பெருக்கும், இழப்புகளையும் வேதனைகளையும் சகிக்கும், பொறுமையுடன் முன்னேறி செல்ல வைக்கும். ஆனால் வாழ்வதற்கான நோக்கத்தையும் நம்பிக்கையையும் ஆவி இழந்து, போராடும் திறனை இழந்து, மோட்டிவேஷன் அற்று போகும்போது சகிப்பு தன்மை காணாமல் போகிறது, சரீரமும் பலம் இழந்து துவண்டு போகிறது. ஆனாலும் நமக்கு ஒரு ஆறுதல் உண்டு. மனமுடைந்த நிலையில் காணப்படுகிறவர்கள் அருகில் தான் இயேசு நிற்கிறார். நம் தேவன் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் காக்கிற தேவன். எல்லாம் முடிந்தது என்று இருக்கும் நிலையிலும் இயேசுவே என்று கூப்பிட்டால் அவர் ஆவியை உயிர்ப்பிப்பார். உங்கள் ஆவி கிறிஸ்துவின் ஆவியோடு ஐக்கியப்படும் போது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை பிறக்கும். கஷ்டங்கள் சோர்வை உண்டாக்காது, மன சமாதானத்தை திருடாது. யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தேவ சமாதானம் இருதயத்தை நிரப்பும். ஆறுதலும் தேறுதலும் கடந்து வரும். மனமுடைந்து காணப்படுகிறீர்களா? உங்கள் அருகே நிற்கும் இயேசுவிடம் உதவி கேளுங்கள். வேதனையை தாண்டி செல்லும் சக்தியை அவர் தருவார். ஆமென்.